உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டு போட்டி கோலாகலம். சீறி பாய்ந்த காளைகளை பாய்ந்து தழுவிய வீரர்கள். அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் 19 காளைகளை தழுவி முதல் இடம் பிடித்தார் கருப்பாயூரணி கார்த்தி. கார் மற்றும் 3 லட்சம் ரூபாய் ரொக்க பரிசு வழங்கப்பட்டது. பதினாறு காளைகளை தழுவி 2ஆம் இடம் பிடித்தார் பூவந்தி அபிசித்தர். 11 மாடுகளை தழுவிய பாசிங்கபுரம் ஸ்ரீதர் 3ஆம் இடம் பிடித்தார். சிறந்த காளையாக ஏவிஎம் பாலாவின் காளை தேர்வு. 2ஆம் பரிசை வென்றது புதுக்கோட்டை தமிழ்ச்செல்வனின் காளை. சிறந்த மாடுபிடி வீரர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் கால்நடை பராமரிப்பு துறையில் வேலை. 2 கோடி ரூபாய் செலவில் அலங்காநல்லூரில் உயர் மருத்துவ சிகிச்சை மையம் அமைக்கப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவிப்பு. அதிக காளைகளை அடக்கி சிறந்து விளங்கக்கூடிய வீரர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் கால்நடை பராமரிப்பு துறையில் உரிய அரசு பணியிடங்களுக்கு பணியமர்த்தி வழிவகை செய்யப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறேன். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தில் இதுவரை 13 லட்சம் பேர் விண்ணப்பம். பெயர் சேர்க்க விண்ணப்பிப்பதற்கு நாளை கடைசி நாள். அதிமுக ஆட்சிக்கு வந்தால் ஆண்களுக்கும் இலவச பேருந்து பயணம். பெண்களுக்கு மாதம் 2000 ரூபாய் உரிமை தொகை வழங்கப்படும் எனவும் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. திமுகவின் திட்டங்களையே காப்பியடித்துள்ளார் எடப்பாடி பழனிசாமி. அதிமுகவிடம் எந்த புதிய யோசனைகளும் இல்லை என அமைச்சர் ரகுபதி விமர்சனம். ஜெயலலிதாவின் ஆட்சி மலர சில நல்ல உள்ளங்கள் முயற்சிப்பதாக டிடிவி தினகரன் தகவல். கூட்டணி தொடர்பாக உரியவர்கள் உரிய நேரத்தில் அறிவிப்பார்கள் எனவும் பேட்டி. மதுராந்தகத்தில் நடைபெறும் வரும் 23ஆம் தேதி பாஜக கூட்டணி பொதுக்கூட்டம். டிடிவி தினகரனின் புகைப்படம் திடீரென அகற்றப்பட்டதால் சலசலப்பு. பிரதமர் மோடி பங்கேற்கும் கூட்டத்திற்கு அழைப்பு இல்லை. தனி கட்சி தொடங்க போவதில்லை எனவும் ஓ பன்னீர்செல்வம் திட்டவட்டம். பிரதமர் பங்கேற்க இருக்கக்கூடிய பொதுக்கூட்டத்துக்கு உங்களுக்கு அழைப்பு வரவில்லை. எங்களுடைய தேர்தல் நிலைப்பாடு யாருடன் கூட்டணி என்பதை இன்னும் சில தினங்களில் நான் முறையாக அறிவிப்பேன். உங்களை அழைத்து அறிவிப்பேன். தங்கம் விலை சவரனுக்கு 400 ரூபாய் அதிகரிப்பு. சென்னையில் சவரன் 1,06,240 ரூபாய்க்கு விற்பனை. பரமக்குடியில் 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள தியாகி இமானுவேல் சேகரன் மணி மண்டபம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். புதுக்கோட்டை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் களை கட்டிய ஜல்லிக்கட்டு போட்டிகள். சிவகங்கை மாவட்டத்தின் புகழ்பெற்ற சிராவயல் மஞ்சு விரட்டு போட்டியில் 350 மாடுகள் பங்கேற்பு. சென்னை மெரினா, மாமல்லபுரம் உள்ளிட்ட சுற்றுலா தலங்களில் குவிந்த மக்கள். ஒகேனக்கல், கொடிவேரி, திருப்பரப்பு உள்ளிட்ட அருவிகளில் குளித்து உற்சாகம். ஈரோடு வஉசி பூங்காவில் பெண்கள் மட்டுமே பங்கேற்ற காணும் பொங்கல் விழா. ஆட்டம், பாட்டம், கொண்டாட்டம் என கரைபுரண்டு உற்சாகம். 97% குடும்ப அட்டைதாரர்களுக்கு தமிழ்நாடு அரசின் பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகம்.
பரிசு தொகுப்பு பெறாதவர்கள் வரும் திங்கட்கிழமை முதல் பெற்றுக் கொள்ளலாம் எனவும் அறிவிப்பு. படுக்கை வசதி கொண்ட வந்தே பாரத் ரயில் சேவையை கொல்கத்தாவில் தொடங்கி வைத்தார் பிரதமர் மோடி. ரயிலில் பயணம் செய்த மாணவர்களுடன் கலந்துரையாடல். மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் மாசடைந்த குடிநீரால் பாதிக்கப்பட்டோரை சந்தித்த ராகுல் காந்தி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளோரை சந்தித்து நலம் விசாரித்தார். உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியை நேரில் கண்டு ரசித்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சிறந்த வீரர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் கால்நடை பராமரிப்பு துறையில் வேலைவாய்ப்பு வழங்கப்படும் என அறிவித்துள்ளார். மதுரை மாவட்டம் அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டு போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்றது. வாடிவாசலில் இருந்து சீறி பாய்ந்த காளைகளை மாடுபிடி வீரர்கள் தீரத்துடன் அடக்கிய காட்சிகள் பார்வையாளர்களை பிரமிக்க வைத்தன. ஜல்லிக்கட்டு போட்டியை காண அலங்காநல்லூர் வந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு வழி நெடுகிலும் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பார்வையாளர் மாடத்தில் அமர்ந்தபடி ஜல்லிக்கட்டை கண்டு ரசித்த முதலமைச்சர் சிறந்த மாடுபிடி வீரர்களுக்கு தங்க மோதிரம், தங்க காசு உள்ளிட்டவற்றை பரிசாக வழங்கினார். முதலமைச்சர் சார்பாக சிறந்த மாடுபிடி வீரருக்கு தங்க மோதிரம் பரிசாக வழங்கப்பட்டுள்ளது. காலை வெற்றி பெற்றது. இப்ப கயிறு அவுத்து விடுங்க. தமிழக மாடு போக கூடாது. தமிழ்நாடு முதலமைச்சர் அவரிடம் வந்து இந்த தங்க காசு வாங்கிங்க. மாட்டின் உரிமையாளர் இந்த மாட்டு பிடிப்பவர்களுக்கு சைக்கிள் ஒரு ஆள் பிடி சூப்பர். தூக்கி எறியுதுரா சாமி, பின்னர் பேசிய முதலமைச்சர் 2 புதிய அறிவிப்புகளை வெளியிட்டார். சிறந்த ஜல்லிக்கட்டு வீரர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் கால்நடை பராமரிப்பு துறையில் வேலைவாய்ப்பு வழங்கப்படும் என தெரிவித்த அவர் அலங்காநல்லூரில் 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஜல்லிக்கட்டு காளைகளுக்கு உயர்தர சிகிச்சை மற்றும் பயிற்சி மையம் அமைக்கப்படும் என்றும் அறிவித்தார். மிக்க ஜல்லிக்கட்டு போட்டிகளில் பங்கு பெற்று அதிக காளைகளை அடக்கி சிறந்து விளங்கக்கூடிய வீரர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் கால்நடை பராமரிப்பு துறையில் உரிய அரசு பணியிடங்களுக்கு பணியமர்த்தி வழிவகை செய்யப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து 2வது அறிவிப்பு. உலக புகழ்பெற்ற தமிழ்நாட்டின் ஜல்லிக்கட்டு காளைகளுக்கான அலங்காநல்லூரில் சிறந்த உயர்தர சிகிச்சை மற்றும் பயிற்சி மையம் 2 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படும் என்பதையும் மகிழ்ச்சியோடு தெரிவிச்சிருக்கிறேன். இந்த 2 அறிவிப்பும் உங்களுக்கு மகிழ்ச்சி தானே? ரொம்ப மகிழ்ச்சி சார், ரொம்ப மகிழ்ச்சி. முதலமைச்சரின் 2 அறிவிப்புகளை கேட்டு அங்கிருந்த மக்கள் மாடுபிடி வீரர்கள் வரவேற்று மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். அலங்காநல்லூரில் 2 புதிய அறிவிப்புகளை வெளியிட்ட முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்துள்ள மாடுபிடி வீரர்கள் தங்களது குடும்ப வாழ்வாதாரத்தை அரசு பணி உயர்த்தும் என்றும் நெகிழ்ச்சியும் தெரிவித்தனர். காளைகளை ஊக்கப்படுத்தி மாடுபிடி வீரர்களை ஊக்கப்படுத்தி எங்களுக்கு சிறப்பாக இந்த தடவை அடுத்தடுத்து வெற்றி பெற்று சிறப்பாக செஞ்சு கொடுக்கறதுக்கு தமிழக முதல்வருக்கு எங்களோட கொடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஜல்லிக்கட்டுக்குன்னு ஒரு திட்டம் கொடுக்குற நல்ல ஒரு ஊக்குவிக்கிற பொறுத்தது தான். வீரர்களுக்கு நல்லது தான். வேலை வாய்ப்பு எல்லாம் படித்த பயிலுக்கு தான் மாடே பிடிக்கிறாங்க. யாரும் மாதிரி படிக்காத யாரும் மாடெல்லாம் பிடிக்கல, படித்த பயிலுக்கு தான் பிடிக்கிறாங்க. இது ஒரு நல்ல செயல் தான். 2017 வந்து நம்ம மாணவிகள் ஜல்லிக்கட்டை போராடி எடுத்து பிறந்து இந்த கோரிக்கை வச்சுக்கிருக்காங்க. மாடு பிடிக்கிறவங்களுக்கு, அதாவது நல்லா படித்தவங்களுக்கு கல்யாணத்துறையில் நல்லா வேலை வாய்ப்பு கொடுக்கணும்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இது வரைக்கும் எந்த கவர்மெண்ட்டுமே இந்த மாதிரி ஒரு அறிவிப்பு விடலை. தலைவர் கொடுத்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. படுற கஷ்டமோ, மாட்டு உரிமையாளர் படுற கஷ்டமோ சொல்லி மாளாது. வீரப்பனையை வச்சு தான் நாங்கள் மாடு வளர்க்குறோம், வீரப்பனையை வச்சு தான் மாடும் பிடிக்கிறோம். அதுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைச்சா கண்டிப்பாக திமுக ஆட்சி அகற்ற முடியாது. இதை நாங்கள் வரவேற்கிறோம். இப்போ முதலமைச்சர் அறிவித்தது ரொம்ப சிறப்பானது, வரவேற்க தகுந்தது தான். இதே மாதிரி எல்லா மாவட்ட டிஸ்ட்ரிக்ட் அறிவிச்சா ஜல்லிக்கட்டு காளைகளுக்கு எந்த பாதிப்பும் இல்லை, மாடுபிடிகளுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. முதலமைச்சர் ஐயா வந்து ஸ்டாலின் ஐயா வேலை அறிவிச்சிருக்காங்க. எங்கள் வீரர்கள் பூரா, விவசாயிகள் பூரா, வீரர்கள் பூரா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எங்களுக்கு இதே மாதிரி நல்லா இருந்தால் நல்லா இருக்கும், சூப்பராக இருக்குது. இந்த வட்டம் அறிவிச்சது ரொம்ப மகிழ்ச்சியாக வீரர்கள் பூரா. ஒரு 4 பேர் அதில் வந்து அரசு குடும்பமான அடுத்த தலைமுறையே மாறிடும். ரொம்ப நல்ல விஷயம் பண்ணால் ரொம்ப சந்தோஷம். ஜல்லிக்கட்டு சார்பாக எங்களுடைய இந்த காளை வளர்ப்பு சார்பாக ரொம்ப முக்கிய நன்றி அவருக்கு. மகளிருக்கு மாதம் 2000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என்பது உள்ளிட்ட 5 தேர்தல் வாக்குறுதிகளை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார்.
சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் 109வது பிறந்த நாளையொட்டி அவரது சிலைக்கு எடப்பாடி பழனிசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த பழனிசாமி முதற்கட்டமாக 5 தேர்தல் வாக்குறுதிகளை அறிவித்தார். மகளிர் நலன், குல வழக்கு திட்டம், சமூகத்தில் பொருளாதார சமநிலையை உருவாக்கிட குலவிளக்கு திட்டத்தின் மூலம் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ஒவ்வொரு மாதமும் உதவித்தொகையாக ரூபாய் 2000 வழங்கப்படும். இத்தொகை குடும்ப தலைவியின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும். வாக்குறுதி எண் 2, ஆண்களுக்கும் மகளிருக்கும் கட்டணமில்லா பேருந்து பயண திட்டம். நகர பேருந்துகளில் பயணம் செய்யும் ஆண்களுக்கு கட்டணமில்லா பேருந்து பயண திட்டம் செயல்படுத்தப்படும். ஏற்கனவே செயல்படுத்தப்பட்டு வரும் மகளிருக்கான கட்டணமில்லா பேருந்து திட்டம் தொடர்ந்து செயல்படுத்தப்படும் என்றும், கிராமங்களிலும் நகரங்களிலும் சொந்த வீடு இல்லாதவர்களுக்கு அரசே இடம் வாங்கி அம்மா இல்லம் திட்டம் மூலம் விலையில்லாமல் கான்கிரீட் வீடு வழங்கப்படும் என்றும் பழனிசாமி தெரிவித்துள்ளார். அத்துடன் பட்டியலின குடும்பத்தில் மகள்கள் திருமணமாகி தனி குடித்தனம் செல்கிற போது அரசே இடம் வாங்கி அவர்களுக்கு கான்கிரீட் வீடு கட்டித்தரப்படும் என்று கூறிய எடப்பாடி பழனிசாமி 100 நாட்கள் வேலைவாய்ப்பு திட்டம் 150 நாட்களாக உயர்த்தப்படும் என்று அறிவித்தார். மேலும் 25,000 ரூபாய் மானியத்துடன் 5 லட்சம் மகளிருக்கு அம்மா இருசக்கர வாகனங்கள் வழங்கப்படும் என்றும் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் 109வது பிறந்த நாளை ஒட்டி அரசியல் தலைவர்கள் அவரது திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். எம்ஜிஆரின் பிறந்த நாளையொட்டி தமிழ்நாடு அரசு சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது. கிண்டியில் அமைந்துள்ள எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழக வளாகத்தில் உள்ள எம்ஜிஆர் சிலைக்கு கீழே வைக்கப்பட்டிருந்த உருவப்படத்திற்கு அமைச்சர் நாசர் மற்றும் மேயர் பிரியா ஆகியோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். அதிமுக தலைமை அலுவலகத்தில் உள்ள எம்ஜிஆர் சிலைக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். சென்னை அண்ணா சாலையில் உள்ள எம்ஜிஆரின் சிலைக்கு அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சில நல்ல உள்ளங்கள் அம்மாவின் ஆட்சி மலர வேண்டும் என்ற முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் கூட்டணி தொடர்பாக உரியவர்கள் உரிய நேரத்தில் அறிவிப்பார்கள் என்றும் தெரிவித்தார். உரிய நேரத்தில் அதான் சொல்ல வந்தா, நீங்க அதை கவனிக்க மாட்டீங்க. ஒரு கூட்டணிக்கு நாங்கள் செல்வதை உரியவர்கள் அறிவிப்பார்கள். கரெக்டா? உரியவர்கள் அறிவித்த பிறகு உங்களுக்கு தெரிய வரும். அதுதான் ஒரு பண்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதற்கு பிறகு நான் எந்த கூட்டணியில் வந்திருக்கிறேங்கிறத, இப்போ நான் ஒரு கூட்டணிக்கு தலைமை ஏற்றால் நான் அறிவிப்பேன். நான் ஒரு கூட்டணியில் சேருகின்ற பொழுது அந்த கூட்டணிக்கு தலைமை தாங்குபவர்கள் அதை வெளிப்படையாக உரிய நேரத்தில் அறிவிப்பார்கள். அதேபோல் எம்ஜிஆர் சிலைக்கு மரியாதை செலுத்திய பின் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், இன்னும் சில தினங்களில் கூட்டணி நிலைப்பாடு குறித்து அறிவிக்கப்படும் என்று தெரிவித்தார். மேலும் பிரதமர் மோடி பங்கேற்க உள்ள கூட்டத்திற்கு தனக்கு அழைப்பு வரவில்லை என்றும் கூறினார். அவர் இன்றைக்கு இருக்கின்ற அதிமுக தலைமை என்று நான் சொல்ல மாட்டேன், வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி என்றைக்கு கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக சட்ட விதிகளுக்கு மாறாக இல்லீகலாக முறையற்ற முறையில் தேர்வு செய்து அவர் பொறுப்பேற்றுக் கொண்ட இதுவரையில் 11 தேர்தல்களில் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்றங்களும் தோல்வித்தான் கண்டிருக்கிறது. ஒரு தேர்தல் கூட வெற்றி பெறவில்லை. பிரதமர் கொடுத்திருக்க இதுவரை வரவில்லை. இதனிடையே எம்ஜிஆரின் பிறந்த நாளில் அவருக்கு மரியாதை செலுத்துவதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், எம்ஜிஆரின் தொலைநோக்கு பார்வையை நனவாக்க பாடுபடுவோம் என்று குறிப்பிட்டுள்ளார். அதேபோல் பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன், சசிகலா, தவேக தலைவர் விஜய் உள்ளிட்டோர் எம்ஜிஆருக்கு புகழாரம் சூட்டியுள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் சுதந்திர போராட்ட வீரர் தியாகி இமானுவேல் சேகரனின் முழு உருவச் சிலையுடன் கூடிய மணிமண்டபத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் தாலுகா செல்லூர் கிராமத்தில் 1924ஆம் ஆண்டு அக்டோபர் 9 பிறந்த இமானுவேல் சேகரன் வெள்ளையனை வெளியேறு இயக்கத்தில் பங்கேற்று சிறை சென்றவர். ராணுவத்திலும் பணியாற்றிய இமானுவேல் சேகரன் ஒடுக்கப்பட்ட மக்களின் விடுதலைக்காக போராடினார். அவரது பங்களிப்பை போற்றும் வகையில் அவரது பிறந்தநாள் நூற்றாண்டையொட்டி அவரது நினைவிடம் அருகே பரமக்குடியில் 3 கோடி ரூபாய் மதிப்பில் மணிமண்டபம் கட்டப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 2023ஆம் ஆண்டு அறிவித்தார். அதன்படி கட்டி முடிக்கப்பட்ட மணிமண்டபத்தை அவரது முழு உருவ வெண்கல சிலையையும் முதலமைச்சர் திறந்து வைத்தார்.
சுதந்திர போராட்ட வீரர் தியாகி வே இமானுவேல் சேகரனார் அவர்கள் ராமநாதபுரம் மாவட்டம் செல்லூர் கிராமத்தில் வேதநாயகம் ஞானசுந்தரி தம்பதியருக்கு மகனாக பிறந்தார். ஆரம்ப கல்வியினை பரமக்குடியிலும் உயர்நிலை கல்வியை ராமநாதபுரத்திலும் பயின்றார். தனது இளம் வயதிலேயே இந்திய சுதந்திரத்திற்காக குரல் கொடுத்தார். இமானுவேல் சேகரனின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்த முதலமைச்சர் மணிமண்டபத்தை பார்வையிட்டார். முன்னதாக பரமக்குடி வந்த முதலமைச்சருக்கு திமுகவினர் திரண்டு வந்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதனிடையே தியாகி இமானுவேல் சேகரனுக்கு மணிமண்டபம் அமைத்து சிலை திறந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு தியாகியின் உறவினர்கள் நெகிழ்ச்சியுடன் நன்றி தெரிவித்தனர். இந்த மணிமண்டபத்தை அறிவை வளர்க்கும் மையமாக பயன்படுத்த அரசு முன்வர வேண்டும் என்றும் அவர்கள் கேட்டுக் கொண்டனர். இன்று ஒரு பொன்னான நாள் என்றுதான் சொல்லுவோம். ஏனென்று கேட்டால் எங்கள் மக்கள் மணிமண்டபமும் அரசு விழாவும் பல ஆண்டுகளாக கோரிக்கை வைத்தார்கள். ஆனால் 100 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைத்த வெற்றி அது அவருடைய தியாகத்தையும் அவர் வீரத்தையும் போற்றும் வகையில் நடந்திருக்கிறது. கோரிக்கைகளை ஏற்று எங்கள் குடும்பத்தின் சார்பில் வச்ச கோரிக்கை, எங்கள் சமுதாயத்தின் சார்பில் வச்ச கோரிக்கையெல்லாம் ஏற்றுக்கொண்டு முதலமைச்சர் அவர்கள் இது ஒரு மணிமண்டபம் கட்டி கொடுத்தாங்க. அப்புறம் என்னுடைய தகப்பனாருடைய பிறந்த நாளை அரசு விழாக்குறாங்க. எங்களையும் அவங்க அவருடைய சுதந்திர போராட்ட தியாகியுடைய வாரிசுகளாக அவர் அங்கீகரிக்கணும். அவர் அங்கீகரிச்சிருக்கிறாருங்கிற அதுக்கும் நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ தியாகியினுடைய புகழை உலகளாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு இது ஒரு உறுதுணையாக இருக்குது எங்களுக்கு. ரொம்ப நன்றி அவருக்கு. இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் கே.என். நேரு, கே.எஸ்.ஆர். ராமச்சந்திரன், தங்கம் தென்னரசு, ராஜகண்ணப்பன், பெரிய கருப்பன், சாமிநாதன், கயல்விழி செல்வராஜ், ராமநாதபுரம் எம்பி நவாஸ்கனி, சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர். தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் பணிகளின் போது 97,37,000 பேர் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்ட நிலையில் 12.80 லட்சம் பேர் மட்டுமே பெயர் சேர்ப்பதற்காக விண்ணப்பித்துள்ளனர். புதிய வாக்காளர்களை சேர்ப்பதற்கான கால அவகாசம் நாளையுடன் நிறைவடைகிறது. தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளை தொடர்ந்து வெளியிடப்பட்ட வரைவு வாக்காளர் பட்டியலில் 97.37 லட்சம் பேரின் பெயர்கள் நீக்கப்பட்டன. இதில் உயிரிழந்த வாக்காளர்கள் 26,95,672 பேரும், இடம்பெயர்ந்தோர் அல்லது குறிப்பிட்ட முகவரியில் வசிக்காதவர்கள் 66,44,881 பேரும், இரட்டை பதிவு வாக்காளர்கள் 3,98,278 பேரும் ஆவர். இதனைத் தொடர்ந்து வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க கடந்த டிசம்பர் 19ஆம் தேதி முதல் ஜனவரி 18ஆம் தேதி வரை விண்ணப்பிக்க அவகாசம் அளிக்கப்பட்டது. 4 நாட்கள் சிறப்பு முகாம்களும் நடைபெற்றன. இந்த கால அவகாசம் நாளையுடன் முடிவடைகிறது. தற்போது வரை 12,80,668 லட்சம் பேர் மட்டுமே வாக்காளர் பட்டியலில் புதிதாக பெயர் சேர்க்க விண்ணப்பித்துள்ளனர். ஆனால் நிரந்தரமாக இடம்பெயர்ந்தவர்கள் என்று சுமார் 66 லட்சம் பேர் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்ட நிலையில் தற்போது வரை 12.80 லட்சம் பேர் மட்டுமே பெயர் சேர்க்க விண்ணப்பித்துள்ளனர். இதன்படி பார்த்தால் இன்னும் 53.65 லட்சம் பேர் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க விண்ணப்பிக்கவில்லை. இதனிடையே வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பதற்கான கால அவகாசத்தை நீட்டிக்க கோரி பாஜக மற்றும் சிபிஎம் கட்சிகள் தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரியிடம் மனு அளித்தனர். ஆனால் கால அவகாசம் நீட்டிப்பு தொடர்பாக இந்திய தேர்தல் ஆணையத்திடம் இருந்து இதுவரை எந்தவித அறிவிப்பும் வெளியாகவில்லை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.